கண்ணாடியில் கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. இலையின் நடனம் அதே காற்று, இலையின் மரணம். சரிந்த மேம்பாலம், இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. பூதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனமாடுகிறது நெருப்பு. வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்விட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள். குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறது. படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையருவி. மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை. ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல். உடைந்த பானை, மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர். எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ரொம்ப ஜோக்கா தானே பேசுறோம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை யார் உன்னதமா பேசுறோம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னதமான ஒரு கதைன்னு நினைச்சு நான் படிச்சேங்க. அது உன்னதமா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கும் 50 வருஷ தாம்பத்தியம். மனைவி எதையுமே மறைத்ததில்லையாம் கணவனிடத்தில், எதையுமே மறைச்சதில்லை. 75 வயசு அந்த அம்மாக்கு. அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லிச்சான், ஐயா இங்க வாங்க, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் மறைச்சது இல்லைல்ல, என்னமோ என் மனசு படப்படக்குது, ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன் யான்ச்சான். அப்படியா, என்னன்னா அந்த பெட்டி இருக்கு பாருங்க, அந்த பெட்டியை எடுங்க. என்ன பெட்டி? அந்த பழைய பெட்டியா? ஆமா, அதை எடுங்க. இது என்ன பெட்டி தெரியுமா? தெரியும். நீ கல்யாணமான புதுசுல உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே? ஆமா. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இதுல என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்க கேட்க கூடாது, இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். நான் கேட்டது இல்லையே, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க அதை திறந்து பார்த்ததே இல்லை இந்த 50 வருஷத்துல. எனக்கு தெரியும், நான் குறி வச்சிருப்பேன் அதுல. நீங்க திறந்ததே கிடையாது. அது இன்னைக்கு அந்த உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு, அது தரங்களேன். திறந்தா குட்டியா 2 பொம்மை இருக்குதுங்க. 2 பொம்மை. அந்த ஆள் கேட்டாராம், என்னம்மா இது பொம்மை? இல்ல என் அம்மாமா கல்யாணமான அன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வந்தனா அந்த டைம்ல இந்த பெட்டியை கொடுத்து சொல்லுச்சு, வாழ்க்கை வெற்றியின் ரகசியம். அம்மாமா சொல்லுச்சு, உன் புருஷனோட இனிமேல் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாது. நோ ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் பண்ணலன்னா கோவம் வருமே. கோவம் வந்தா நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கத்து கொடுக்குறேன், அது செஞ்சிரு, வேகமா கோபம் தணிஞ்சிரும். நான் அப்படி செஞ்ச பொம்மை தாங்க அது. அப்படியாடா? 50 வருஷ வாழ்க்கையில 2 பொம்மையா? இதே மாதிரி அவன் அந்த ஆளும் கைத்தட்டி சிரிச்சான். பக்கத்துல ஒரு பேக்கெட் இருக்கு, அதை எடுங்க. எடுத்தா அதுல 1 லட்சம் ரூபாய் பணம். நிறைய பொம்மை செஞ்சேன், வித்து காசாக்கி இருக்கிறேன், வச்சு பொழைச்சிக்கோங்க. நிறைய பேருக்கு வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, ஒருத்தங்க அமைதியா இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தங்க அமைதியா இருக்கணும்.